வணக்கம். ஒரு காட்டுல ஒரு நாள் அடைமழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுல இருந்த ஒரு குரங்கு மழையில நனைஞ்சி நடுங்கிக்கிட்டேவும் ஒரு மரத்தடியில ஒதுங்கி நின்னுச்சு. அந்த மரத்துல பறவை ஒண்ணு கூடு கட்டி தன்னோட குஞ்சுகளோட மழைக்கு நனையாம பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் பறவைக்கு குரங்கு மேல இறக்க வந்துச்சு. மனசு பொறுக்காம, குரங்காரே, என்ன பாருங்க, வெயில் மழையிலிருந்து என்னையும் என்னோட குஞ்சுகளையும் காப்பாத்திக்கிறதுக்காக கூடு கட்டியிருக்கேன். அதனால நாங்க இந்த மழையிலையும் சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செஞ்சிருக்கலாமே. கூடு இருந்தா நீங்க இப்படி நனைய மாட்டீங்க இல்லையா அப்படின்னு புத்தி சொல்லிச்சு. இதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கிட்டு வந்துச்சு. உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன், எனக்கு நீ புத்தி சொல்றியா? இப்போ உன்னையும் குஞ்சுகளையும் என்ன செய்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல விறுவிறுன்னு ஏறி பறவையோட கூட்ட பிச்சு எரிஞ்சது. பறவைக்கு அப்போதான் புரிஞ்சது, அறிவுரைகளை கூட அதை கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. துஷ்டனுக்கு நல்லது செய்ய போய் தனக்கும் தன்னோட குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து மழையில நனைகின்றோமே அப்படின்னு மனசு வருந்துச்சு. நாமும் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி அதை ஏற்று அவங்க நடப்பாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அறிவுரை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. நன்றி, வணக்கம்.